பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகும் அண்ணாமலையின் முடிவை ஏற்றது தேசிய தலைமை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். பாஜகவில் இருந்து விலகுவது தொடர்பாக அண்ணாமலை கொடுத்த இந்த விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதாக மத்திய தலைமை அறிவித்திருக்கிறது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் ராஜினாமா கடிதத்தை அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி டெல்லிக்கு சென்றார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. 2ஆம் தேதி காலையில BA சந்தோஷ் அவர்களை சந்தித்து பேசினார். தொடர்ந்து நிதின் நவீன் அவர்களை பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் அவர்களை சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை முடிவுல பாஜகவில் இருந்து விலகுவது தொடர்பாக அந்த ராஜினாமா கடிதத்தை நிதின் நவீன் அவர்களிடத்துல அண்ணாமலை கொடுத்ததாக தகவல் வெளியானது. 5 பக்க நீண்ட ஒரு அறிக்கையை ராஜினாமா கடிதத்தை திரு அண்ணாமலை கொடுத்ததாக கூறப்பட்டது. அத பாஜகவிலிருந்து தான் ஏன் விலகுகிறேன், என்ன காரணத்துக்காக இந்த விலகல் முடிவை எடுத்திருக்கிறேன் என்பது குறித்தெல்லாம் அந்த கடிதத்தில் திரு அண்ணாமலை தெரிவித்ததாக கூறப்பட்டது. அதனை தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் சந்தித்து பேசினார் திரு அண்ணாமலை. கடந்த 2 நாட்களாகவே டெல்லியில முகாமிட்டிருந்த நிலையில இன்று மதியம் நான் மனம் திறக்க இருக்கிறேன், அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக மனம் திறந்து பேச இருக்கிறேன் என்று நேற்று தினம் எக்ஸ் வலைதளத்தில் திரு அண்ணாமலை பதிவிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாமலையினுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக தற்போது இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. பாஜகவுடைய தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். அண்ணாமலையினுடைய விலகல் கடிதத்தை பாஜக தேசிய தலைமை ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கடந்த 2021 2025ஆம் ஆண்டு வரைக்கும் மாநில தலைவராக பணியாற்றியவர் திரு அண்ணாமலை. முதல்ல காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் காவல்துறையிலிருந்து ராஜினாமா செய்து அரசியலில் நுழைந்தார். முதல் கட்டமாக ஒரு அடிப்படை உறுப்பினராக தான் பாஜக இணைந்தார். சிறிது காலத்திலேயே பாஜகவுடைய துணைத் தலைவர் பதவி அவருக்கு வழங்கியிருக்கு. அதன் தொடர்ச்சியாக 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றார். அதற்கு முன்னதாக தற்போது மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் மாநில தலைவராக இருந்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மத்திய இணையமைச்சராக திரு எல் முருகன் பதவியேற்றதுக்கு பிறகு பாஜக மாநில தலைவராக திரு அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக 2021 2025 வரைக்கும் மாநில தலைவராக பொறுப்பேற்றார் திரு அண்ணாமலை. அந்த காலகட்டத்துல ஆளும் திமுக அரசு அந்த காலகட்டத்துல தமிழகத்தை ஆண்ட திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை நாள்தோறும் வைத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயர்ல திமுக அமைச்சர்கள் செய்த ஊழல் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயர்ல வெளியிட்டு அதே போல ஆளுநர் இடத்துல இந்த புகார் கடிதத்தை கொடுத்து இது மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். பாஜகவை வளர்ப்பதற்கு ஏதுவாக எண்மண் எண் மக்கள் யாத்திரை என்ற அந்த யாத்திரத்தை நடைபயணத்தை மேற்கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் பாஜக தலைவராக இருந்தபோது கூட்டணியில அங்கவகிக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைத்த நிலையில 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஒரு முடிவை எடுத்தது. அப்போது மாநில தலைவராக திரு அண்ணாமலை தான் பொறுப்பு வகித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த நேரத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து திரு அண்ணாமலை தெரிவித்த சில கருத்துக்களினால அதிமுக தலைவர்கள் அதிருப்தி அடைந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக டெல்லிக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினார். அதன் தொடர்ச்சியாக பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியது. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக திமுக மற்றும் அதிமுக மீது கடுமையான விமர்சனங்களை வைத்ததோடு பாஜகவை ஒரு தனிப்பெரும் கட்சியாக இங்கே கொண்டு வருவேன், பாஜக ஆட்சியை மலர செய்வேன் என்று தொடர்ச்சியாக தன்னுடைய பணியை அண்ணாமலை மேற்கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த சமயத்துல அதிமுக இல்லாத சூழ்நிலையில பாஜக தலைமையில ஒரு கூட்டணியை அமைத்தார் திரு அண்ணாமலை. பாஜக கூட்டணியில பல்வேறு கட்சிகள் பாமக அதே போல புதிய நீதி கட்சி போன்ற பல்வேறு கட்சிகளை கூட்டணியை இணைத்துக்கொண்டு சில கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாத்தையுமே தாமரை சின்னத்துல போட்டியிடக்கூடிய வகையில அந்த தேர்தல் சந்திக்கப்பட்டது. அந்த தேர்தலில் பாஜக கணிசமான வாக்குகளை பெற்றது. கிட்டத்தட்ட
11% வாக்குகள் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்றது குறிப்பிடத்தக்கது. இது வந்து கடந்த கால தேர்தல்களை ஒப்பிடும்போது இந்த 11% வாக்கு என்பது வந்து ஒரு குறிப்பிடத்தட்ட ஒரு மைல்கல்லாக பார்க்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.